உன்னையே வெறுத்து விட்டான் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான் சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டான் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான் சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும், சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான் சுகமாய் வாழ்ந்திடலாம். பேர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே, பேர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே, நாளைய தினம் குறித்து கலங்காதே மகளே. இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவார், இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவார். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான் சுகமாய் வாழ்ந்திடலாம். சேர்த்து வைக்காதே, திருடன் பறித்திடுவான். சேர்த்து வைக்காதே, திருடன் பறித்திடுவான். கொடுத்திடு கர்த்தருக்கே, குறைவின்றி காத்திடுவார். கொடுத்திடு கர்த்தருக்கே, குறைவின்றி காத்திடுவார். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான் சுகமாய் வாழ்ந்திடலாம். தன்னலம் நோக்காமல் பிறர் நலம் தேடிடுவோம், தன்னலம் நோக்காமல் பிறர் நலம் தேடிடுவோம். இயேசுவில் இருந்த சிந்தை என்றுமே இருக்கட்டுமே, இயேசுவில் இருந்த சிந்தை என்றுமே இருக்கட்டுமே. உன்னையே வெறுத்து விட்டால்
ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த அதிகாலை பொழுதில் அன்பின் வாழ்த்துதல்களை கூறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிதாவாகிய தேவன் நமக்கென்று இன்றைக்கு தருகின்ற நல்ல வார்த்தைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லேவியராகமம் 19வது அதிகாரம் 2வது வசனத்தினுடைய பின்பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். உன் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் பாவத்தை குறித்ததான காரியங்களை அறிந்திருக்கிறோம். அதைப்போல பரிசுத்தத்திற்கான காரியங்களை நாம் அறிய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் பரிசுத்தம் என்பது பல விதத்தில் அது மாற்றம் பெற்றிருக்கின்றது, அல்லது வளர்ச்சி அடைந்திருக்கிறது, அல்லது வித்தியாசமான ஒரு கோணத்தில் பரிசுத்தம் என்பது எண்ணப்படுகின்றது. வேதவசனத்தில் ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் என்பது ஒரு மனிதனுடைய தன்மையிலே, ஸ்பாவத்திலே, குணாதிசயத்திலே பிறப்பதல்ல என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கால வேளையில் நாம் என்ன ஒரு முயற்சி எடுத்து பரிசுத்தமாய் வாழ நினைத்தாலும், அல்லது நாம் இதுதான் பரிசுத்தம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமே அப்படிப்பட்ட பரிசுத்தத்திற்காக வாழ முயற்சித்தாலும் நம்மால் முடியாத ஒன்று பரிசுத்தம். ஏனென்றால் அது தேவனுடையது. பரிசுத்தரிடத்தில் தான் பரிசுத்தம் இருக்குமே தவிர மண்ணான மனிதனிடத்தில் பாவம்தான் குடிகொண்டிருக்கிறது. மண்ணுக்குரிய தன்மைதான் இருக்கிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் பரிசுத்தராக இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்கு ஈடாக இணையாக இந்த உலகத்தில் ஒருவருடைய பரிசுத்தமும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தாலும் அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பமாய் உற்பவிக்க பிறப்பிக்கப்பட்டார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து பரிசுத்தராகவே இந்த பூமியில் வாழ்ந்தார். அவரை பின்பற்றுகிற, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற, அவரை ஆராதிக்கின்ற ஜனங்களாகிய நம்மிடத்தில் அவரிடத்தில் இருக்கிற பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி என்றால் எப்படி அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவது? நாம் ஒன்று மாத்திரமே செய்ய முடியும். நீர் பரிசுத்தர், நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிற ஒரு மனநிலைமை இருக்குமானால் நிச்சயமாக தேவன் தம்முடைய பரிசுத்தத்தினாலே, பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மை பரிசுத்தப்படுத்துவார். இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்துவார். மூன்றாவதாக அவருடைய வசனத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்துவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவரிடத்தில், அவருடைய வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவர். இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தில் மாசில்லை, பழுதில்லை, பரிசுத்தமானது. பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், அவரிடத்தில் பழுதொன்றும் இல்லை. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவரை ஆராதிக்கிற நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் எங்கே போய் எதை முயற்சி செஞ்சாலும் முடியாது. நம்முடைய பிரயாசங்களெல்லாம் நமக்கு தோல்வியை தரும். அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தோமானால் அவர் நம்மை பரிசுத்தமாய் வாழ தம்முடைய வசனத்தினாலும்
தம்முடைய இரத்தத்தினாலும் தம்முடைய ஆவியினாலும் மாற்றுவார். ஒப்பு கொடுப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இந்த கால வேளையில் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வசனத்தினாலே, உம்முடைய இரத்தத்தினாலே இயேசுவே, உம்முடைய ஆவியினாலே எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும், ஆளுகை செய்யும். உமக்கென்று வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேளுங்கள். இந்த ஜெபத்தில் நீங்களும் இணைந்து ஜெபியுங்கள். உங்களுக்கு அறிமுகமான எல்லாருக்கும் இந்த செய்தியை அனுப்புங்கள். உங்களுடைய ஸ்டேட்டஸில் வைங்க. அநேகர் அதை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்துக்கு நேராக தேவன் உங்களை நடத்துவதற்கு வழிகாட்டியாயிருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.